ஹார்ட் எப்படி பத்திரமா அந்த ரிப்கேஜுக்குள்ளே 2 லங்ஸ்க்கு நடுவில் அழகாக ஒழிச்சு வச்சுருக்காங்க. எப்படி இந்த அரக்கனோட உயிர் வந்து எங்கேயோ இருக்க ஒரு கிளிக்குள்ளே பத்திரமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அதை பெரிய குகைக்குள்ளே அடைச்சி பத்திரமா வச்சுருக்க மாதிரி ஒரு குகைக்குள்ளே செட் பண்ணி கூண்டு போட்டு பத்திரமா வச்சுருக்காங்க இல்லையா? அதே மாதிரி தான் உடம்பு நம்ம உள் உறுப்புகள், அதாவது விசரல் ஆர்கன், அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கும். ஏன்னா நம்ம குளிர்லேயும் எக்ஸ்போஸ் ஆகலாம், ஹாட்டான கிளைமேட்லையும் எக்ஸ்போஸ் ஆகலாம். நம்ம பெரும்பாலும் குளிரில் இருக்கப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க விசரல் ஆர்கனுடைய மூமெண்ட்ஸில் வந்து எந்த விதத்துலேயும் சிக்கல் வந்துடக்கூடாது. அதை கனகனன்னு வெக்கையாக வச்சுக்கணும். அப்போது இயற்கையாக சொற்று போட்டுக்கிற குளிருக்கு சொற்று போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி உடம்பு இந்த ஆர்கனுக்கு முன்னாடி இந்த கொழுப்பை ஏன் சேர்த்து வைக்கிதுன்னா குளிரில் பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். தொப்பை வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறாங்கங்கிறனால டப்புன்னு நம்ம மைண்டில் அது நின்றுது. ஏன்னா குனிஞ்சு பார்க்குறோம் தொப்பை. இப்போ பக்கத்து வீட்டை நம்ம எட்டி பார்க்க முடியாது சரியா, அதுக்கு நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், அது தப்பும் கூட, அதனால் போய் பார்க்க மாட்டோம். பக்கத்து ரூமில் போய் ஒரு சத்தம் கேட்கும், அதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் எஞ்சி போய் அங்கே பார்க்கணும், போக மாட்டோம். ஆனால் நம்ம தொப்பையை பார்க்குற நம்ம ஈஸி டக்குன்னு பார்த்துடுறோமா, அப்போ பார்த்தவொடனே அப்படியே மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. இந்த மனக்குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க பெரிய நோய். அதனால் தொப்பை ஏன் வருது, இப்போ எனக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னா, என்னோடய கன்சல்டிங் ரூம் ஏசி, ட்ரீட்மெண்ட் ரூம் ஏசி, நான் கிளாஸ் எடுக்கிறேன் டீச்சிங் ஹால் ஏசி, எல்லா இடத்துலையும் இப்படியே இருக்கேன். ஸோ என் உடம்புல உள்ள உறுப்புகள் பத்திரமா இயங்குறதுக்காக அது எனக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அது ஒன்று. தட் இஸ் இங்கே முன்னாடி படிஞ்சு என் உறுப்புகளை ப்ராப்பராக வேலை பார்க்க வைக்குது. அப்போ இந்த ஒரு மாஸ்க்கு தேவைப்படுது, எனக்கு இயற்கையாக ஒரு சொற்று தேவைப்படுது, அதனால தொப்பை விழுகுது. ரெண்டாவது, இப்போ மணி 12:30 மணி நைட்டு, நான் நல்லா சாப்பிட்டா ரொம்ப பிரிஸ்காக இருப்பேன். ஸோ நான் பேசணுங்கிறதுக்காக நல்லா ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்து உட்காந்தேன். இன்றைக்கி அப்படி தான் உட்காந்துருக்கேன். ஸோ இந்த தொப்பையை பார்த்துட்டு தொப்பை வருது, நீங்கள் முதல்ல உங்கள் உடம்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூவர் கமெண்ட் பண்ணால் தான் இந்த ஃபுல் வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு கஷ்டகாலம், நான் சாப்பிடல, ரொம்ப எமோஷனலாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு இமீடியட்டாக எனர்ஜி வேணுன்னா எனக்கு இந்த ஃபேட்லேருந்து எடுக்கும். எனக்கு எப்போயாவது ரொம்ப டயர்டாக இருக்கேன், இல்லை நான் கொஞ்சமாக சாப்பிட்றேன், ஒர்க்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அப்போ எனக்கு இது ஹெல்ப் பண்ணும். கரைஞ்சி என்னை எனர்ஜெட்டிக் பண்ணி என்னை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக என்னோடய எஸ்பி அக்கௌண்ட்டுங்க இது, என்னோடய எஃப்டி. இப்படி யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்னொருத்தர் கேட்குறாரு, எனக்கு அதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும். அப்போது 6 பேக் வைக்கிறதுலாம் தப்பா? கிடையவே கிடையாது. இயற்கையாக ஒரு மரம் வெட்டுறவர் சரியா, ஒரு மூடை தூக்குறவருக்கு வர 6 பேக் வேறு. ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ஜிம்மில் போய் ஸ்பெஷலாக ஒரு 6 பேக் பண்ணுறீங்கள, 3 மந்த்ஸ் 6 பேக், 6 மந்த்ஸ் 6 பேக், அதுக்குள்ளே ரெடி பண்ணுறீங்களா, அது தப்பு. ஏன்னா நிறைய பேஷண்ட்டு அந்த 6 பேக் பண்ணணும், இந்த வயிறை வேக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி உள்ளே இழுத்து ஆர்கனோடைய மொபிலிட்டியை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. இயற்கைக்கு மாறாக போயிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, காமன் பீப்புளுக்கு புரியாது. ஸோ வயிறை எப்போயுமே டைட் பண்ணிங்கன்னா சிக்கல் வரும். தொப்பை இருக்கிறது ஆரோக்கியம்.